Taste the Daily. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு கோவை புறநகர் அம்மா பேரவை சார்பில் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. கோவை புறநகர் தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் ஏற்பாட்டில் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் கழக நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். இதில் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி, கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். திருச்சியில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் தலைமையில் வெக்காளியம்மன் கோயிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் பங்கேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்தநாள் இரத்த தான முகாம் குறித்த வாகனங்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சியினை நெல்லை மாநகர் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தொடங்கி வைத்தார். ஐடி விங் மாவட்ட செயலாளர் சம்சு சுல்தான் ஏற்பாட்டில் நடைபெறும் இரத்த தான முகாமில் பொதுமக்களை பங்கேற்க செய்ய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவம், மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கல்லூர் வேலாயுதம், மாவட்ட அவைத்தலைவர் பரணி சங்கரலிங்கம், அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஜெரால்ட், அண்ணா தொழிற்சங்க மண்டல தலைவர் பகவதி முருகன், மண்டல செயலாளர் சண்முகவேல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ரா விஸ்வநாதன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக நத்தம் மாரியம்மன் கோயிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு சிறப்பு அர்ச்சனையும் செய்யப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள திருவாதவூர் திருமுறைநாதர் வேதவள்ளியம்மன் ஆலயத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புல்லான் முன்னிலையில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றதோடு அன்னதானமும் துவக்கி வைக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சமுதாய கூடத்திலும் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் தமிழரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வுகளில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் மேற்கு ஒன்றிய திமுக நிர்வாகி முன்னாள் அமைச்சர் OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வீரத்தங்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பஞ்சநதிக்குளம் திமுக நிர்வாகி சத்யராஜ் அக்கட்சியிலிருந்து விலகி கழகத்தில் இணைந்தார். இந்நிகழ்வில் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சுப்பையன், கிளை செயலாளர் பொன்னுத்துறை உடனிருந்தனர். தேனி மேற்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் போடி மத்திய ஒன்றியத்திற்குட்பட்ட டொம்புச்சேரியில் மே தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட செயலாளருமான STK ஜக்கையன் மற்றும் தலைமை கழக பேச்சாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணாதுரை ஆகியோர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். இதில் கழக நிர்வாகிகள் உள்பட பலர் இதில் பங்கேற்றனர்.